ஹலோ. ஹலோ மது, யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கா வைப்பர்ஸ் எப்படி? என்ன கனெக்ஷன்? புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. மார்பக வேலைக்கு பரோட்டா கடையில் வேலை செய்கிறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவை தான் தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பார்த்தா சிக்கல் தான் சிக்கல. அதுக்கு சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். நான் நல்லா ஆயிட்டேன்னா உங்களை நேரில் மீட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். ஆசம். தேங்க்யூ மேடம். மது, இத்தனை வருஷமா உங்க காதல சொல்லாம இருக்கீங்க. என்னடா இது? மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு? அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் கரெக்டு, நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் பொறாமையில சொல்றானுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழத்தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. ஹலோ. ஹே கமலி, எப்படி இருக்க? கடங்காரி, எங்கடி போய் தொலைஞ்ச? ஹலோ ஹலோ, நான் ஹலோ எஃப்எம்லேருந்து பேசுகிறேன். ஓ சாரி, குரலை கேட்டதும் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். நீங்கள் விஜயலட்சுமி தானே? ஆமாம். நேற்று நடந்த வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட்டில் உங்களை வின்னராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் அப்படியே லைனில் இருங்க, ஆர்ஜி அஞ்சலி பேசுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். பார்க்காத ஹரித்வார எங்களையும் பார்க்க வச்சதுக்கு உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி. நான் உங்களை விஜய்னு கூப்பிடலாமா? ஓ, பாலு கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. பாலு என் ஹஸ்பண்ட். தட்ஸ் சோ ஸ்வீட். விஜய் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஹாபிஸ், ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாதிரி? நான் பாடுவேன். வாவ், அப்ப நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இஞ்சீடு பழகா மஞ்ச சேவ பழகா
ம் தேங்க்யூ விஜயலட்சுமி. இல்ல இன்னும் 2 லைன் பாக்கி இருக்கு. கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடதில்லையே. வாவ், பியூட்டிஃபுல் விஜி. உங்களுக்காக ஒரு பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொன்னேனே, அந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆ சொல்லுங்க. உங்களுக்கான பரிசு பிரஸ்டீஜ் வழங்கும் பிரஸ்டீஜ் கிளிப் ஆன் பிரஷர் குக்கர். ஆக்சுவலா அஞ்சலி, எனக்கு ப்ரெஷர் குக்கர் வேண்டாம். அது போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன். அதுக்கு பதிலா ஒரு டிவி கொடுக்க முடியுமா? ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி கேட்ட டிவி எங்களால தர முடியல, ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் கண்டிப்பா தர முடியும். அவங்களே இப்ப பாடின இஞ்சி ஈடு பழக சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, என்ன மேடம், நீங்க குக்கர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? அப்படி இல்ல. எத்தனை லிட்டர் குக்கர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, டிவி பிரைஸா கிடைக்கிற மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட் இருக்கா? மேடம், இது ரேடியோ ஸ்டேஷன், விவேக் அண்ட் கோ கிடையாது. உங்களுக்கு குக்கர் வேணும்னா நாளைக்கு காலையில 11 மணிக்கு எங்க ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க வரணும்? ஹலோ ஹலோ மது, யார் பேசுறேன்னு தெரியுதுங்களா? எஸ். பாபு. அட நீ பயப்படாதம்மா. அவ பேர்ல இருக்கிற சுரேஷை தூக்கிட்டு என் பேரை சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவன் பேகன்னு சிரிச்சான், அலெக்சாண்டர் முறைச்சான். ஆனா அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதல்ல ஜெயிப்பேன், லைஃப்லயும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துல இருந்து பூ மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு அந்த பாட்டை போடுறீங்களா ப்ளீஸ்? பாய் மது. பாய். இவனாவது ஃபோனில் தான் வளர்றான். இப்போ எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயே வளர்றானுங்க. ஓ, இங்க ஆர்ஜே மது, விஜயலட்சுமி, த ஸ்டார் ஆஃப் அவர் ஷோ. சாரி, லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்கள் தான். பட் எனிவே, நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடி. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு. அவர் கூட பேசுறீங்களா? இல்லை இல்லை, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு நீலு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பாக ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையில இருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ.